ஹலோ. ஏய் பொண்டாட்டி. சொல்லுங்க. சாப்பிட்டியா? பொண்டாட்டி ஃபோனே எடுக்கல. எங்கேயோ வச்சுட்டேன், சத்தமே கேட்கல. சரி சாப்பிட்டு உங்கள் அப்பா அம்மா விஷ் பண்ணிடு. என்ன? இன்னைக்கு அவன் கல்யாணம் ஆல்ரெடி. ஷோ மறந்துட்டேன். ஓகே பை பை பை. சரி ஓகே. ஏய் ஹலோ ஹலோ ஹலோ. நீங்களும் கொஞ்சம் விஷ் பண்ணுங்க. சரி பார்க்குறேன். அப்பா கிட்ட சொல்லனாலும் பரவாயில்ல, அம்மா கிட்டயாவது சொல்லுங்க. ஒரு கேஸ் விஷயமா வந்திருக்கு, முடிச்சு நான் பார்க்குறேன். ஓகே தேங்க்ஸ் ஃபார் கமிங். உட்காரு தம்பி, 2 டீ. சரி சார். நம்ம எஸ்ஐ சுப்ராஜ் ஒரு கேஸ் இருக்குல்ல சார், அதில் அந்த மர்டரில் சில சந்தேகங்கள் இருக்குது. அதை பற்றி சில டீட்டெயில்ஸ் கேட்க தான் உங்களுக்கு வர சொன்னேன். எனக்கு அந்த கேஸில் 3 விஷயம் ரொம்ப தெளிவாக இருக்குது. ஒன்று வந்து அவருக்கு அஃபிஷியலாகவோ இல்லை ஃபேமிலி சைடோ எந்த எதிரிகளும் கிடையாது. 2வது இது ரொம்ப பக்காவாக பிளான் பண்ணி செய்யப்பட்ட மர்டர். அண்ட் 3வது அன்னைக்கு சூப்பராஜுக்கு ஆஃப். அன்னைக்கு அந்த இடத்துக்கு போக வேண்டியது கனகவேல். ஏன் கனகவேல் போல் சூப்பராஜை மாற்றி போட்டுருக்கூடாது? எனக்கு கனகவேல் பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்க, இந்த கேஸை ஃபர்தர் ப்ரொசீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதெல்லாம் இருக்கட்டும் சார். முதல்ல யாரை கேட்டு என் டேஸ்ட் குழஞ்சி இருக்கிற கடைசிலாம் எடுத்து பார்த்துருக்கீங்க? உங்களுக்கு யார் சார் அந்த ரைட்ஸ் கொடுத்தது? இல்லை சார், நான் உங்களுக்கு ரீச் பண்ண ட்ரை பண்ண என்னால் முடியல, அதனால் நானே ஸ்டேஷன். சரிங்க சார், இப்போ மட்டும் வரும்போது ஃபோன் பண்ணிட்டு வரணும்னு தோணுச்சுல்ல, இந்த யோசனை அப்போ எங்கே போச்சு? சரிங்க சார், சாரி சார், அதை விடுங்க. தெரியும் இருங்க. நீங்கள் பாட்டுக்கு இவனுக்கு பதிலாக அவனை போட்டான், அவனுக்கு பதிலாக இவனை போட்டான்னு சொல்கிறதுக்குன்னா ஃபுட்பால் மேட்சா? ஒருத்தனுக்கு பதிலாக இன்னொருத்தனை போகிறதுக்கு முதல்ல தெளிவாக விசாரிங்க சார். நீங்கள் சொல்கிறத பார்த்தா அன்றைக்கி காக்கி சட்டையை போட்டு ஒரு கூறுக்கா வந்திருந்தா கூட தூக்கி எரிச்சிருப்பாங்க போல். போங்க சார். சார் அவர் உங்கள் ஸ்டேஷன் எஸ்ஐ சார், நீங்களே கோஆப்ரேட். அதே தான் நாங்களும் சொல்கிறோம். எங்களுக்கு இல்லாதக்கிற உங்களுக்கு எதுக்கு? யார்கிட்டாவது கையை நீட்டி போட்டியே வாங்கிட வேண்டியது. நாங்களும் நேர்மையாக விசாரிக்கிறோங்கிற பேரில் வந்துட வேண்டியது. தேங்க்யூ. ஹலோ, நாளைக்கு நீ வீட்டில் நேரத்தில் போட்டுக்குள்ளே போகிறவா? எங்களுக்கும் அப்படி தான் இருக்கும். ஏன்டா ஸ்டேஷனுக்குள்ளே நுழைஞ்சோன்னு கேள்வி கேட்டேன், அதுக்கு பதிலாக காணும். இவர் கேட்டால் நாங்கள் சொல்லணுமாக்க. ஒன்றும் இல்லை, உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. இன்னும் ஆர்டர் வரல சேதுபதி. ஆர்டர் வந்தா தான் நீங்க ஏசிபி. இந்த மாதிரியான விஷயமெல்லாம் நீங்க பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு வைங்க, இதை வச்சே ஈஸியா உங்களோட ப்ரமோஷன் என்னால ஸ்டாப் பண்ண முடியும். சார் ப்ரொமோஷனை பார்த்து வேலை என்ன சொல்ல வர்றீங்க? அவர் என்ன வேணாலும் தப்பு பண்ணிருக்கலாம், அவர் இன்ஸ்பெக்டர் மேல எப்படி கை வைப்பீங்க? இல்லை சார், என்கிட்ட எதுவுமே அவர் கோஆப்ரேட் பண்ணல, அதனால தான் சார். என்ன ரீசன் இருக்கு உங்கள்கிட்ட? என்ன சொல்ல போறீங்க சார்? நான் இப்போ சொல்லட்டுமா வேணாமா சார்? சொல்லுங்க சார். கனகவேலை காப்பாற்றுறதுக்காக சூப்பராஜ் அவருக்கே தெரியாமல் உயிரை கொடுத்துருக்காரு சார். நீங்களே பாருங்க சார். எனக்கும் அந்த அளவுக்கு பர்சனலாக எந்த பகையும் இல்லை சார். 100% நல்லா தெரியும் அந்த அளவுக்கு கேஸ் சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஒரு போலீஸ்காரன் அடிச்சுன்னு கூட்டி விசாரிக்கீங்களே, அந்த ஆளால் ஒரு போலீஸ்காரன் முன்னாடி தாலி எடுத்து நிற்கிறேன். அவங்களுக்கு என்ன சார் பதில் சொல்லுவீங்க? வேலைக்கு போன புருஷன் செத்துட்டான், உங்களுக்கு எரிக்கிற செலவு மிச்சம்னா போலீஸ்காரன் மேலே கை வச்சு என்ன அவன் காட்டணும் சார். இந்த கேஸில் சம்மந்தப்பட்ட ஒருத்தனையும் விட மாட்டேன். ப்ரொமோஷன் எதிர்பார்த்தா என்னால் வேலை செய்ய முடியாது சார். என்ன ரெடி பண்ணிட்டு இருக்க? உனதான் கிளம்ப சொல்லிட்டல. உன்னை வந்து பஸ் ஏற்றி விடுவாங்களா? ஏய், அங்க எல்லாத்தையும் நோண்ட ஆரம்பிச்சிட்டான். மரியாதையா கிளம்பிரு, இல்ல உன்னையும் பிள்ளையும் சேர்த்து கலத்துறதுட்டு போயிட்டே இருப்பேன். சொல்லிட்டே இருக்கேன்.
எங்கடா அவனுங்க? தேய்ச்சி விட்றோம். ஒன்றும் இல்லை சார். I'm all right, sir. இங்க என்ன பண்றீங்க சார்? நீங்க போங்க சார். நான் அப்படியே காய்கறியெல்லாம் வாங்க வந்த மாதிரி பிளான் பண்ணி அப்படியே பிடிச்சிடறேன். நீங்க போங்க சார், போங்க போங்க சார். சரி, நான் ஓடிட்டு இருக்கேன். பிடிச்சா சொல்றீங்களா? சொல்றேன் சார். எஸ் சார். சார் எங்களை விட்டுருங்க சார். தெரியாம சார், மன்னிச்சுங்க சார். பண்ண மாட்டோம் சார். சார் காசை கொடுத்தாலும் போலீஸ்கார மேலே எப்போ கை வைப்பீங்க? துள்ள துடிக்க வெட்டி எரிச்சு கொன்னுட்டு சாரி. எல்லாத்தையும் சொல்லிடுறேன் சார். சார் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் சார். உன்னெல்லாம் விடுறதுக்கு மனசே இல்லைடா சார். சொல்லிடுறேன் சார். என்னை காப்பாத்துங்க சார். சொன்ன என்ன போட்டுருவாங்க சார். இப்போ சௌரியா 4 நாள் கழிச்சு சௌரியா உனக்கு என்ன செக்யூரிட்டி கொடுப்பாங்களா? சொல்கிறா சார். வாத்தியார் தான் சார். மார்க்கெட்டு, ட்ராவல்ஸு, கிரானைட்டு, மரக்கடை, ரியல் எஸ்டேட்னு ஏகப்பட்ட பிஸ்னஸ். சென்ட்ரல் மார்க்கெட்டில் யார் என்ன முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் வாதியோட நாலேஜ் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது சார். அது மட்டும் இல்லாமல் மேலூரில் இவரோட அனுமதி இல்லாமல் யாரும் போலீஸ் ஸ்டேஷன் வாசல் கூட ஏற முடியாது சார். அந்த ஊரில் இவர் தான் போலீஸ் ஸ்டேஷன், இவர் தான் கோர்ட். அவ்வளோ சொல்லுவார். உட்கார் உட்கார். என்னங்கடா இந்த வரையும் தலைவர் வந்து செல்லத்துறை நீங்கள் இருக்கிறா அவனே நிறுத்திடுவான். இங்கே வர்ற செல்லத்துறை பதவிக்கு வர்றது பெருசு இல்லை. சரிங்க. ஏதாவது தப்பு தவறா என் காதுக்கு வந்துச்சு அப்புறம் நல்லா இருக்காது. மதிவானம்
வாத்தியோட சொந்தக்காரன், அவரோட ரைட் அண்ட் எல்லாமே. நான் கோர்ட்ல பாத்துக்கிறேன். ஓ, கோர்ட்ல பாத்துக்கிறீங்களா? சரி. அம்மா, அண்ணன் தம்பி பிரச்சனை, கோர்ட்டுக்கு போறேன். அது கோர்ட்டுக்கு போறீங்களா? இல்லையா, சும்மா அவன் சொன்ன மாதிரி நடந்துக்கணும். என்ன? சரிங்க. சாப்பிட்டு போ. வாத்தியாருக்கு ஒரே ஒரு பொண்ணு சார். தாயில்லாத பொண்ணு ஆசைப்பட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக தன்னோட வசதி அந்தஸ்தெலாம் கூட பார்க்காம எஸ்ஐ கனகவேலுக்கு தன்னோட பொண்ணை கட்டி வச்சார் சார். ஆனால் கொஞ்ச நாள் அந்த பொண்ணுக்கு அந்த வாழ்க்கை செட் ஆகலை. கனகவேலு தான் சம்பாதிக்கிறதே போதும், வாத்தியார்ட்டு எந்த காசும் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டார். இதனால அவங்களுக்குள்ள டெய்லி சண்டை வர ஆரம்பிச்சு. எங்க டைவர்ஸ் கொடுத்தா தன்னோட பொண்ணை தாங்கிட்டு பிரிச்சவங்க பயந்து கனகவேல் டைவர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லிட்டார். இதுக்காக பஞ்சாயத்து பேச வந்த வாத்தியாரையும் கொஞ்சம் கூட மதிக்காம அவமானப்படுத்தி அனுப்பிட்டார். வாத்தியாரும் தன்னோட மகளுக்காக எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டார். இப்படியே அவங்களுக்குள்ள சண்டை முத்தி போய் ஒரு நாள் கனகவேல் வாத்தியாரோட பொண்ணை அடிச்சு அனுப்ப அங்கேருந்து வந்தவன், இனிமேல் என்னால் அவங்க கூட வாழ முடியாது, என்ன அவங்ககிட்ட நிரந்தரமாக பிரிச்சிருங்க, நானும் என் பொண்ணு நிம்மதியாக வாழணும், இதுக்காக அவன் செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொன்னான். தன்னோட மகளே வந்து சொன்னதுக்கப்புறம் இனிமேல் என்ன பிரச்சனை வந்தாலும் சரின்னு வாத்தியார் எஸ்ஐ கனகவேலை போடலாம் முடிவு பண்ணான் சார். ஆனால் அவங்க பிளான் பண்ண அன்னைக்கு கனகவேலுக்கு ஆக்சிடென்ட் ஆக அவருக்கு பதில் அன்றைக்கி நைட் டியூட்டிக்கு சூப்பர்வைஸ் போனாங்க சார். கூலிப்பட ஆட்கள் அந்த இருட்டில் வந்தது கனகவேல் தான் நினச்சி சூப்பர்வைஸை மாற்றி போட்டாங்க சார். இதான் சார் நடந்தது. லீகலாக ஆக்ஷன் எடுக்கலாம். ஆர்டர் வர்ற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஓகே? எஸ் சார்.